ஒரு டீ சொல்லட்டுமா சாப். அடுத்த சிறுகதை வந்து கொஞ்சம் அடர்த்தியான சிறுகதைன்னு சொல்லலாம். மாயா. இந்த மாயா வந்து சமீப காலத்துல வந்து சரித்திர சிறுகதைகள் படிச்ச ஞாபகம் எனக்கு இல்ல. எல்லா சமகால இதுவா இருந்ததுனால, இது மாயாங்கிறது வந்து ஒரு பல்லவ மன்னன பத்தின ஒரு கதை. அவனுக்கும் அந்த சாளுக்கிய மன்னனுக்கும் ஒரு சண்டையில அவன் தோத்து போயிடுறான். தோத்து போனத வந்து அவன் எப்படி திருப்பி வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதலோட அவன் பண்ண மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா இது வந்து ஒரு குறு நாவலாகவே எழுதியிருக்கலாம். இந்த கதைக்கான அடர்த்தி வந்து ஒரு குறு நாவலுக்கான அடர்த்தி மிகுந்த ஒரு செய்தி. ஆனால் இவர் வந்து அதை சிறுகதையாக வடிச்சிருக்காரு. நல்ல அந்த சிறுகதையுமே வந்து நம்ம இப்போ சரித்திர கதை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கவங்க படிக்கலாம். ரொம்ப முழு சரித்திர பாணி இல்லாமல் நம்ம தற்காலத்துக்கு இருக்கிற மாதிரி அழகாகவே எழுதியிருக்காரு இந்த சிறுகதையை. மாயா அதுவும் படித்த உடனே எனக்கு அந்த சிறுகதையும் பிடிச்சது. இந்த எழுத்து நடை பிடிச்சதுனால பிடிச்சிருச்சு. அவர் கதைக்கு கீழே குறிப்பும் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கால எதெல்லாம் ஃபேக்ட் உண்மை நான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அந்த ஃபேக்டில் நான் எதை வந்து கற்பனையாக கலந்தேங்கிறதையும் ஒரு 2 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற எழுத்தாளர்களுடைய சிக்கல் புரிஞ்சுது. ஏன்னா இப்போ ஒரு கதையை அவர் எழுதிட்டாருன்னா உண்மையிலேயே இப்படி ஒரு பல்லவ மன்னன் இருந்தானான்னு நான் போய் தேடணும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த மாதிரி சண்டை நடந்ததா, இந்த மாதிரியான இடம் இருக்கா, ஆறு இருக்கா, ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் ப்ரோப் பண்ணி பார்க்குற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனாலையும், ஒரு கதையை படிக்கும்போது ஒரு தூண்டுதலில் அதனுடைய ஆர்வத்தில் போய் பார்க்கறதுனாலையும், ஆனால் அவர் எழுத்தாளரே அழகாக அந்த விவரணை கொடுத்திருந்தார். அதுவுமே எனக்கு ஒரு பிடித்தமான விஷயமா இருந்தது. ஏன்னா கதை எழுதிட்டேன், இந்த கதை எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் போட்டு கொடுத்துருந்தாரு. சின்னக்கண்ணன் நிறைய எழுதுறாரு. அவருடைய மற்ற சிறுகதைகளையும் நேரம் கிடைக்கும்போது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதனால சிறுகதை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருப்பவர்கள் பண்புடன்.comல உடனடியாக சென்று இந்த சிறுகதைகளை படிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பான சிறுகதைகளாக எனக்கு தோணுது. ஒரு அறிமுகத்தை கொடுத்துடலாம் சின்னக்கண்ணனுக்கு அப்படின்னு நினச்சேன் இந்த வாரம்.